ஆல்ரெடி ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த திருநங்கை சமுதாயம் வந்து இன்னும் ஒதுக்கப்பட்டிருக்கும். இவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசினா நம்ம மேல பாலியல் புகார் கொடுத்துருவாங்களோன்ற பயம். நீ வந்து கமிஷனர் ஆஃபீஸ் நீயும் போ நானும் போறேன். நம்ம 2 பேரும் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அது வந்து மீடியால பூம் ஆகும். என் கூட வந்து தொடர்பில் இருந்தார். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என் கூட தொடர்பு இருக்க முடியாது. நான் வந்து யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு தான் வைஷுக்கு அகேன்ஸ்டா வீடியோ போட்டிருக்கேன். அப்படி விஜய் வைஷு வாங்குறதை விட நான் கம்மியாக தான் வாங்கினேன். ஒருத்தவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை ஆராய்ஞ்சு பாருங்க. உண்மையாலுமே இதுல எந்த அளவுக்கு உண்மை கூட நட்பு ரீதியாக 2 மணிக்கு பேசுவீங்களா சார்? பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்கிறேன். நேர்ல கூட வாங்க, காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், என்ன தகுதி இருக்கு, அப்படியா இப்படியா, என் பர்சனலா பேச நீ யாரு, இது மாதிரி எல்லாம் கொஸ்டின் ரைஸ். ஆரோ ப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரோஹி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சேனல் ஓப்பன் பண்ணாலுமே வந்து வைஷு அண்ட் நாஞ்சில் விஜயனுடைய விஷயம் தான் வந்து அதிகமாக பேசப்பட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம கூட பேச வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜாஸ்மின். அவங்க தான் இன்றைக்கி நம்ம கூட பேச வந்திருக்காங்க. ஸோ வாங்க அந்த விஷயங்கள் எப்படி என்னன்றதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். அவங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கர்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ரேம்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் எதை வச்சு அவங்க வந்து ஃப்ரேம்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாவது மாதிரி பார்த்துருக்கீங்களா? அவங்க இதெல்லாம் ஃப்ரேம்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேம்க்காக தான் பண்றாங்க. எனக்கு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும். விஜய் வைஷு அவங்க வந்து ரொம்ப க்ளோஸு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நல்ல ஒரு உறவில் தான், நல்ல ஒரு நட்பு ரீதியான உறவில் இருந்திருக்கோம். நல்ல அம்மா மகள்ன்ற உறவில் இருந்திருக்கோம். அந்த டைம்ல இருந்தே அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் என்னோட நேட்டிவ் ஷிஃப்ட் ஆகிட்டு, நான் வெள்ளக்கோவில் திருப்பூர் என்னோட டிஸ்ட்ரிக்ட், நான் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். அந்த டைமில் எனக்கு ஒரு கால் வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க நீ வந்து கமிஷனர் ஆஃபீஸ் நீயும் போ நானும் போகிறேன். நம்ம 2 பேரும் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது வந்து மீடியாவில் பூம் ஆகும் அப்படின்னா, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சின்ன திரையாகட்டும் சினிமாக்களே ஆகட்டும், திருநங்கையில் கரெக்டான முறையில் கேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. நான் வந்து இது என்னடா, இது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு இதாக இருக்கே, இதை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் கோயம்புத்தூர் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், இங்கே இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, இல்லை நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன நினைப்பாங்க, இது ஏன் சம்மந்தமே, அது என்ன குற்றம், ஏதோ ஒரு குற்றம் இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் ஒரு காவல்துறை ஆகட்டும், நம்ம சட்டத்தை ஆகட்டும் நாடுறதுல ஒரு வழக்கு இருக்கு. உனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றது வந்து அது எப்படி ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கொடுக்கல. எனக்கு தெரியும் நான் என்ன பேசணும், என் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரணுன்றதை நான் ரொம்ப கரெக்டாக யோசிச்சு நான் பேசக்கூடிய ஆளு. நான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவாங்க. ஸோ கூட இருந்து நீங்க பார்த்ததுனால அவங்க ஃபேம்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவாங்கன்றீங்க அப்படின்றது என்னோட இது. இப்போ நீங்க வைஷுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்களா? வைஷு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டைரக்டா கேட்டிருந்தாங்களா அவங்க கிட்ட? ஏன் எனக்கு அகைன்ஸ்டா அந்த மாதிரி பேசுற அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்டாக்ட் கால் பண்ணாங்க. அத எனக்கு டைரக்டா கால் பண்ணல. ஒரு ஃப்ரெண்டா வச்சு கால்ல என்கிட்ட பேசினாங்க. நான் பேசும்போது என்ன பேசவே விடல. ஆக்சுவலா அதுதான் விஷயம். ஒருவேளை அவங்க என்ன பேச விட்டிருந்து 2 பேரும் கரெக்டான இதுல முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த அளவுக்கு வந்திருக்காது. நானும் இவ்வளவு தூரம் பேசியிருக்க மாட்டேன். பட் ஒரு வகையில நல்லதும் கூட தான். ஏன்னா எல்லாருடைய சுய ஒழுக்கத்தையும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் அது மாதிரி நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணவே இல்லை. ஆனா என்ன ஒரு ஃபோனில் பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்ன தகுதி இருக்குது, அப்படியா இப்படியா, என் பர்சனலாக பேச நீ யார், இது மாதிரிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணோடனே எனக்கு ஒரு மாதிரி, ஏன் இது, நீங்கள் ஒரு மீடியா பர்சன், நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறது நான் மட்டும் இல்லை, மக்களும் தான் பேசுகிறேன். அப்போ கமெண்ட்ஸில் போடுறேன் எல்லாமே அதுக்கெல்லாமே நீங்கள் போய்ட்டு என்னை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, தகுதி இருக்குன்னு உங்களால் கேட்க முடியுமா, அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் பர்சனலாக பேசலை. அது உங்கள் பர்சனலாக இருக்க வரைக்கும் பர்சனல். அது வந்து பப்ளிக் ஃபாரம் வந்துருச்சுனாலே அது பப்ளிக்கோட இஷ்யூ தான். இங்கே இன்னொரு விஷயம் நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று தான். ஒருத்தவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை ஆராய்ஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். 200 வாங்கிட்டேன், 300 வாங்கிட்டேன், 500 வாங்கிட்டேன், 1000 வாங்கிட்டேன், 10,000 வாங்கிட்டேன், நான் வந்து யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு தான் வைஷுக்கு அகேன்ஸ்டாக வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ பேர். இதில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டைரெக்டாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க
அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். விஜய் வைஷு வாங்கினதை விட நான் கம்மியாக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். எனக்கு எனக்கு தேவை ஒன்று தான். நீங்கள் கரெக்டான ப்ரூஃப் காட்டுங்க. நான் ஒரு வேளை நீங்கள் அதை காமிச்சு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு நான் நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக நான் இருக்கிற எல்லா மீடியா சேனல்லையும் முன்னாடி பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்குறேன். நேரில் கூட வாங்க, காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு தப்பு இப்போ நான் ஒரு திருநங்கையாக இருக்கிறேன் அப்படின்றதுனால நீங்கள் சொன்னதுக்கு வந்து எல்லாத்துக்கும் என்னால் ஜாலராக தட்ட முடியாது. தப்புன்னா அது யாராவது தப்பு தான். அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள். நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்குண்டான மன்னிப்பை நான் கேட்கணும் இல்லையா? அதுக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன். இப்போ வைஷு பண்ண கேஸ்னால காமனாக எல்லாருக்குமே தானே ஒரு பாதிப்பு வந்து ஒன்று ஏற்படும் இல்லையா? இப்போ ஏன்னா மேக்ஸிமம் இப்போ எல்லா ஒரு சினி ஃபீல்ட்ஸ்லுமே வந்து ஜெண்டர்ஸ் பார்த்துலாம் எதுவுமே எடுக்கிறது இல்லை. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூடமே எல்லாருமே தான் ஆக்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ டேரக்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு பயம் வரும்ல, என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஸோ மற்ற எல்லாரும் இதே மாதிரி தான் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். மற்றவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். என்னன்னா ஏதோ ஒரு என்ன விஷயத்துக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் அது ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பொய்ன்றது அப்பட்டமாக தெரியுது. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால என்னை விடுங்க, சரி ஓகே, என்னையுமே சேர்த்துக்கோங்களேன். பொதுவாக மீடியாக்குள்ளே வரணும்னு நினைக்கிற திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. பிக் பாஸ்குள்ளே போகலான்னு நினைக்கிற திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் ஒரு நல்ல ப்ரொஃபைலை வச்சுட்டு அவங்க உள்ளே போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டா கூட இல்லை, இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கேஸ்ட் பண்ணுறவங்க என்ன யோசிப்பாங்க? எடுக்கவே பயப்படுவாங்க. ஒரு செல்ஃபி எடுக்க பயப்படுவாங்க. அவங்க டைரக்டர்ஸ் எல்லாம் விடுங்க. இப்போ நான் இங்கேருந்து இந்த விஷயம் நல்லா பெருசாகிட்டு இருக்கு. நான் கீழே போய் வேற யாரோ ஒரு நார்மல் பர்சனை கூட பார்க்குறேனே, சும்மா என் கூட ஃபோட்டோ எடுன்னு சொன்னால் அதுதானே வரும். மீடியாவில் மட்டும் கிடையாது, மீடியாவில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் போகும், ப்ளஸ் வந்து ஏதாவது வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட அவங்க கூட கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த திருநங்கை சமுதாயம் வந்து இன்னும் ஒதுக்கப்பட்டிருக்கும். இவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசினா நம்ம மேலே பாலியல் புகார் கொடுத்துருவாங்களோன்ற பயம் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும் இல்லையா? நீங்கள் மொத்த திருநங்கைகளுடைய சமுதாயத்துடைய வாய்ப்பை இதை பறிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இன்னொரு விஷயம், எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து ஒரு கம்யூனிட்டி ஹெட்டோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத கூப்பிட்டு கேட்கறதுக்கு பர்சன்ஸ் யாரும் இல்லையா? அப்படி கிடையாது. அவங்க வந்து திருநங்கைகளுக்குள்ள எங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு தேவைகளோ படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஹெட் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறது. இன்றைக்கும் நிறையா திருநங்கைகள் வந்து தன்னுடைய திருநங்கை குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறவங்களும் எவ்வளோ பேரை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு குடும்பத்தை செட்டில் பண்ணுறவங்க எத்தனையோ பேரை பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தேவையில்லை, கேட்கறதுக்கான பர்சன். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, விஜய் வைஷு வந்து நான் திருநங்கைகளோட இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மீடியாவில் கொடுக்கல, நிறைய இடத்துல பேசி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால அவங்களோட யாருமே வந்து இதை கேட்க முடியல. ஏன்னா ரெண்டாவது மீடியா அப்படின்றதுனாலையும் சிலருக்கு தயக்கம் கூட இருக்கலாம் இல்லையா? அதுதான். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து நாஞ்சில் அண்ட் வைஷு 2 பேருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னதான் இருந்தாலும் வைஷுக்கு தான் நீங்கள் வந்து ரொம்ப நாள் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அவங்க கூட நல்ல க்ளோஸ்டாகவும் இருந்திருக்கீங்க. நாஞ்சில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ்டு கிடையாது. பட் அப்படி இருந்தும் வைஷு கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியுமே வந்து வைஷு இதை பண்ணியிருப்பாங்க, நாஞ்சில் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து என்ன உங்களோட ஃப்ரேம்காக நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கூட கேட்குறாங்க. ஸோ எப்படி நீங்கள் நாஞ்சில் கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி இவங்க கூட அதிக நாள் ட்ராவல் பண்ணியுமே இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப நாள் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக வந்து அவங்க பண்ணுறது சரின்னு நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், அவங்க பண்ணுறது சரின்றது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நான் 2-3 தடவை நான் பார்த்துருக்கேன். 2 பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் அந்த மாதிரினா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஒரு சிஸ்டர் பிரதர் மாதிரி இருக்கிற ஒரு பாண்டிங்கில் தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன். நான் எந்த இடத்துலையும் இவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் சில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் இவங்க நிறைய இடத்துல சொல்கிறாங்க, அவர் கூட இருக்கிற செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் நாங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்றது தெரியும் அப்படின்னா, ஏன் அந்த செலிபிரிட்டிஸ்லாம் உங்களுக்காக வாய்ஸ் ஓவர் பண்ணல? கண்டிப்பாக ஏன் பண்ணியிருக்கணும்ல, அவங்களோ பண்ணியிருக்கணும்ல. அட்லீஸ்ட் நாஞ்சிலுக்காவது 2-3 செலிபிரிட்டிஸ் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. பட் உங்களுக்கு யாருமே பேசலையே. ஏன் பேசல அப்படின்னா, உங்கள் பக்கம் நியாயம் இல்லை, உண்மை இல்லை. எல்லாத்தையும் நீங்களே காதலும் பண்ணுவீங்களா, கல்யாணமும் பண்ணி வச்சிருவீங்களா, குழந்தையும் பேக்க சொல்லிடுவீங்களா, இல்லை என் புருஷன் எனக்கு இது என்ன இது என் புருஷன் புதற்குள்ள இல்லைன்ற கதை மாதிரி. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் கொடுத்து நாங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக
ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதாவது எனக்கு வந்து ஜெண்டர் முக்கியம் கிடையாது, நியாயத்துக்காக நான் போராடுவேன், நியாயம் தப்போ சரியோ நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. எல்லா விஷயம் கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.